வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆட்டோம்பர்க் ஸ்மார்ட் ஃபேன் அதை பற்றி தான். ஆக்சுவலாக போன வாரம் எங்கள் வீட்டில் ஃபேன் இருந்த எக்ஸிஸ்டிங் ஃபேன் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த எக்ஸிஸ்டிங் ஃபேன் க்ரியேட் பண்ண ரவுண்டு தான் நீங்கள் செவுத்தில் பார்க்குறது. சுற்றி சுற்றி அதை மேனுவலாக நாங்கள் கையால் சுற்றி விட்டால் தான் அது சுற்றும். அந்த சுச்சுவேஷனுக்கு இருந்தது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி இந்த ஃபேன் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். இது வாங்கின உடனே அன்பாக்சிங் போடலாம் தான் யோசித்தோம். பட் ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் 4 மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபேனை. 4 மாதம் வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இது மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பிளேட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த்தாக. அண்ட் இது கூட ஒரு ரிமோட்டும் வந்துச்சு. இதுதான் அந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் 1 2 3 4 5 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. குறுக்கில் பீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு 5ஆவதை விட அதிகமாக போகிறதுக்கு. அப்புறம் டைமர், எல்இடி, ஸ்லீப் 3 கொடுத்துருக்காங்க. மெயினாக இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எலக்ட்ரிஷியன் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறது பெட்ரு. ஏன் எலக்ட்ரிஷியன் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறது பெட்ரு அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ரெகுலேட்டர் ரெகுலேட்டர் நீங்கள் கனெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ரெகுலேட்டர் ரிமூவ் பண்ணல அப்படின்னா இந்த ஃபேனோட இது என்ஜின் அடி வாங்குன்னு சொல்கிறாங்க. மோட்டர் அடி வாங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பழைய ஃபேன்லேருந்து ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேனை டேரெக்டாக சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுவிட்சை போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சு போட்ட உடனே உங்களுக்கு இனிஷியலாக பிளிங்க் ஆகி ஃபேன் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போதைக்கு ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறேன். ஸோ மொத்த எல்இடியும் உங்களுக்கு பிளிங்க் ஆகி சிம்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃப் ஆகுது. செக் பண்ணி பாருங்கள். ஸ்லோ ஆகிடுச்சு ஃபேனு. ஸோ இப்போ மறுபடியும் நான் ஃபேனை ஆன் பண்ணுறேன் அப்படின்னும்போது மறுபடியும் எல்இடி எரியுது. எல்இடி எரிஞ்ச உடனே உங்களுக்கு எத்தனையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. 4ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. ஸோ இப்போ ஃபேனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் 5க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே 5 எல்இடி எரியுது. 5 எல்இடி எரிஞ்சால் உங்களுக்கு எத்தனை மோடில் எந்த மோடில் போதோ அந்த மோடில் உங்களுக்கு எல்இடி எரியும். ஸோ இப்போ நான் நடுவில் இருக்க சென்டர் பட்டன் பேஸ் ப்ரெஸ் பண்ணேன்னா மொத்தமாக ஃபுல் ஸ்பீடில் போகும். ஸோ ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அது இல்லாமல் நான் இப்போதைக்கு கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 2ல் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2ல் வச்ச உடனே இந்த 2ல் வச்சோடனே அந்த 2ஓட மோடு வருது. அது இல்லாமல் இப்போ எல்இடி இருக்குது. ஆக்சுவலாக நைட்டில் இந்த எல்இடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெறும் எல்இடி போட்டேன். பட் ஃபேன் பார்த்திங்கன்னா 2ல் ஓடிட்டுருக்கு. எல்இடி இன்னொரு தடவை பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எல்இடி எரியுது. ஸோ ஃபேன் 2ல் போயிட்டுருக்கிறது. நான் இப்போ லைட்டோட சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த எல்இடியோட எஃபெக்ட் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு சின்ன உங்களுக்கு யூஸ்வலாக நைட் லேம்ப்க்கு எந்த இது வருதோ அந்த லைட்டிங் இதில் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. இது நாங்கள் கப்புள் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணோம். எங்களுக்கு என்ன பயம்னா பேட்ரி போயிடுமோ அப்படின்னு யோசித்தோம். பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அதில் எந்த பேட்டரியும் கிடையாது. ஸோ அதனால் அதில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே சென்சர் மூலமாக தான். இதில் தான் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கழட்டும் போது தான் உங்களுக்கு பேட்ரி வருது. ஸோ இங்கே AA பேட்ரி கொடுத்துருக்காங்க 2 பேனாசோனிக். ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் ஸ்லீப் டைமரும் வச்சுக்கலாம். ஸ்லீப் டைமரில் இங்கே பார்த்தீங்கன்னா 4 hours 3 hours அந்த டைமர் இருக்குது. இதில் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஸ்லீப் அப்புறம் பார்க்குறேன். இதை நான் குறைச்சிக்கிறேன். இதில் எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் 4 மாதம் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ போடுறேன் அப்படின்னும்போது இந்த 4 மாதத்தில் நான் 2 தடவை இபி பில் கட்டியிருப்பேன். இந்த 2 தடவையிலையும் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததை விட ஒரு ₹100 குறைவாக தான் இருக்கு. ஏன்னா இதில் வருஷத்துக்கு ₹1500 நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2 மாதத்தில் நான் பார்த்ததில் நிஜமாலுமே இது எஃபெக்டிவாக தான் இருக்குது. என்னோடய பழைய ஃபேன் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் காற்றும் நல்லாவே வருது. ஸோ இது எல்லோரும் சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபேன் வாங்கணும், இல்லை வீட்டில் வயசானவங்க, முடியாதவங்க, ப்ரெக்னன்சி லேடிஸ் யாருன்னா இருக்காங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய ஃபேன் வாங்குறதுக்கு தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபேன் வாங்கிட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உக்காந்த இடத்துலேருந்தே அவங்க ஆஃப் பண்ணிக்குவாங்க. எழுந்து போகணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் ஃபைனலாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 3ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 3 லைட் எரிஞ்சிச்சு இனிஷியலாக. அப்புறம் ஃபேன் ரன் ஆகுது. ஸோ இப்போ 4ல் வைக்கிற மறுபடியும் 4ல் ஓடுது. அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு எதனா டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு தெரியலனாலும் நான் வந்து படித்து இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு புது ப்ராடக்டோட. பாய் பாய். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.